வந்த வினையும் வரைகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா. ஓம் சரவண பவா. ஓம் முருகா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முருகன் பக்தர்கள் எல்லோருக்குமே ஒரு சூப்பரான வீடியோ இருக்கும் என்று என்னால சொல்ல முடியும். ஏன்னா முருக பக்தரா இருக்கிற எல்லோருக்கும் ஆறுபடை வீட்டுக்குமே போயிட்டு வரணும்னு கண்டிப்பாக எல்லோருக்கும் ஆசை இருக்குங்க. ஸோ எல்லா ஊருக்குமே போக முடியலன்னா கண்டிப்பாக இங்க இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்க ஆசை கண்டிப்பாக நிறைவேறுங்க. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த கோவில் சென்னையில இருக்கக்கூடிய பெசன்ட் நகர்ல தான் இருக்கு. இந்த ஆறுபடை முருகன் கோவிலுக்கு பக்கத்திலே அஷ்டலட்சுமி கோயிலும் இருக்குங்க. ஸோ நீங்க வந்தீங்கன்னா அப்படியே 2 கோயிலையும் தரிசனம் பண்ணிக்கலாம். தமிழ் கடவுள் முருகனுக்கு எண்ணற்ற கோவில்கள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் 6 கோவில் மிக முக்கியமாக சொல்லப்படுதுங்க. ஒரு முருகனை அழக பாக்குறதுக்கு காண கண்கோடி வேணுங்க சொல்லுவாங்க. ஆனா இங்க 6 முருகரையும் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த 2 கண்கள் பத்தாது. இந்த கோவில் 6 முக்கிய ஸ்தலங்கள் ஒரே இடத்துல தரிசிக்க முடியுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், சுவாமிமலை முருகன், திருத்தணி முருகன், பழைமுத்துச்சோலை முருகன். இந்த 6 ஸ்தலங்களின் வடிவமைப்புல ஒரே கோவில்ல அமைந்திருக்குங்க. இந்த கோவில்ல கந்த சஷ்டி நல்ல சூரசம்ஸ்காரம் நிகழ்ச்சி பெரிய அளவில் நடத்தப்படுதுங்க. தைப்பூச நாளில பால் அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த ஆறுபடை முருகன் கோவில்ல பள்ளி படிக்கும் மாணவர்கள், வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், திருமண தடை நீங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நிறைவேறும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆறுபடை முருகன் கோவில் விசேஷ நாட்கள் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம் போன்ற நாட்கள்ல இங்கு நல்லா கூட்டமா இருக்குங்க. நாங்க இன்னைக்கு வந்தது சஷ்டி நாள்லங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கும் பாருங்க. கோவிலுக்குள்ள என்டர் ஆனதுன்னு உடனே முதல் சன்னதியாக பைரவர சன்னதி இருக்குங்க. அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பைரவர் கட்டது விநாயகர் சன்னதி பக்கத்திலே இருக்குங்க. விநாயகர் சன்னதிய வணங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் 6 முருகரையும் போயிட்டு பார்க்க வேண்டியதுதாங்க. இந்த ஆறுபடை முருகன் கோவில் தரிசனம் பண்றதுக்கு 7 மணி முதல் இருந்து 11 மணி வரை, அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்து இருக்குங்க. இந்த கோவில் காஞ்சி மடத்து ஸ்ரீ மகா பெரியவர் ஆசியோட முனிவர் அழகப்பன் இந்த முயற்சியால தொடங்கினாங்க. அவரது 6 முருகனையும் ஒரே இடத்துல பார்க்கணும் என்பது அவருடைய ஆசைங்க. இந்த ஆறுபடை வீட்டுல முதல்ல சுவாமிமலை பிரகாரத்தை தாங்க 1995ஆம் ஆண்டு வருஷம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995ல ஆரம்பிச்சு 2002ல வரைக்கும் ஒவ்வொரு பிரகாரத்தையும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த கோவில் பார்க்கறதுக்கு பழங்காலத்து கோவில் மாதிரியே தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கல்லால செஞ்சிருப்பாங்க. கடற்கரை ஓரத்துல இந்த கோவில் இருக்கிறதாலேயோ ஒரு அமைதியான சூழல் எப்போதுமே இந்த கோவில்ல இருக்கும். கோவில்ல திருமண ஏற்பாடுகள் நடத்துற மாதிரி மண்டபங்கள் அமைந்திருக்குங்க. இந்த கோவில கட்டின பிறகு 6 படை வீட்டில இருந்தும் ஒவ்வொரு கோவிலிருந்தும் தனித்தனியாக புண்ணிய தீர்த்தம் எடுத்து வந்து தான் இங்க ஒவ்வொரு முருகரையும் பிரதிஷ்டை பண்ணாங்க. காலையில 8 முதல் 9 மணி போல கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு சன்னதியும் வந்து நம்ம சுவாமி வணங்கிட்டு போலாம். இங்க இருக்கும் பழனி முருகரோட சன்னதி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் பூஜை செஞ்ச வேல் கிடைக்குங்க. பூஜை செஞ்ச வேல் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு வேலோட காஸ்ட் வந்து 30 ரூபாய் தாங்க. ஸோ நீங்க சீக்கிரமாவே இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசிச்சுட்டு அந்த அற்புதமான வேலை நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு இந்த 6 முருகரையும் ஒரே சமயத்துல
பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த கோவில்ல இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அஷ்டலட்சுமி கோவில் இருக்குங்க. முருகர் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு நல்வழிய கொடுக்க போறாருன்னு தான் அர்த்தம். ஒரே ஒரு விஷயம்தான், வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போதும், அவரோட காலை மட்டும் இருக்க பிடிச்சுக்கோங்க. காலை மட்டும் இருக்க பிடிச்சுக்கிட்டா போதும், நம் வாழ்வில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொண்டு சேர்ப்பார்க்க. ஒரு வழியா சுவாமி தரிசனம் வந்து நல்லபடியா பார்த்தாச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து 6 படை முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை பாய்.